கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம வாழ்நாட்களில் இந்த ஒரு நாளை காண கிருபை செய்து சகோதர சகோதரி அனைவரையும் ஒன்று கூட செய்து முகமுகமாக பார்ப்பதற்குரிய ஒரு தருணத்தை கொடுத்த நம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொண்டு பாடத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு கழுதைகள். இதுக்கு முன்னாடி எங்கன்னா இந்த பாடத்தை கேட்டிருக்கீங்களா? ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க. ஓகே, கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கழுதைகள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் கழுதை அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு மூட்டைகளை சுமக்கிறது. ஓகே, பொதி சுமந்து கொண்டு செல்கிற ஒரு வேலையை செய்கிறது தான் இந்த கழுதையினுடைய ஹேபிட். ஓகேங்களா? ஆதார வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே தெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டையாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த இடத்துல கழுதை என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம வேதாகமத்துல கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு விலங்கோ ஒரு பறவையோ இல்ல ஒரு பொருள்களோ சொல்லப்பட்டதுன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கும். சரிதானே? அப்படிதான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டு நம்ம கற்றுக்கொள்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொருளாக இருக்கிறது. இப்போ நம்ம அனைவரும் எதற்காக சத்தியத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஒரு கொஸ்டின் மார்க் வைப்போங்க? நம்ம சத்தியத்துக்குள்ள எல்லாருமே வந்திருக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறோமா, நம்மளா விருப்பப்பட்டு வந்தோமா? அழைப்பு தேவனால முன்குறிக்கப்பட்டு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பந்தய பொருள். சரிதானே? அப்படி இருக்கும்போது நாம இப்போ இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது பின்காலத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் வரப்போகிறோம்? இப்போ நம்ம ஒரு நிலையில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு சகோதரர்களும் ஒரு சில சகோதரிகளும் இங்கே இருக்கிறோன்னு வச்சிங்களேன். இவர்கள் எல்லாருமே சபையாக அழைக்கப்பட்டு 144,000 பேருக்குள்ளே போகும்பொழுது அவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? முதலாவதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாறி உலக ஜனத்துக்கு எப்படி இருப்பாங்க? ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம எதுக்குள்ளாக நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம்? நினைவு கூறுதலுக்குண்டான பஸ்கா. ஓகே, அதற்குள்ளாக நம்ம கடந்து சென்றிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கழுதைகள் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாடமும் பார்த்தீங்கன்னா கழுதைகள். ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்குள்ளாக போகும்பொழுது முதலாவதுக்கு செஞ்ச ஒரு காரியம் இது. தன்னை ஒரு ராஜாவாக காண்பிக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த கழுதையும். மரணத்துக்குள்ளாக போகும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே போயிட்டு ஒரு கழுதை இருக்கும், கழுதையோட குட்டியும் இருக்கும், அதை கூட்டிட்டு வாங்க, அதில் நான் கடந்து போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ரீப்ரின்ஸ் நம்பர் 3850 பேஜ் நம்பர் 281 என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த காலத்துலலாம் அரசர்கள்லாம் ராஜ பதவிக்கு ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை கழுதைகளில் பார்த்தீங்கன்னா போவாங்களாம். அப்போ இவரும் எதற்காக இவர் நோக்கங்களும் என்ன நோக்கங்க? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் தன்னை ராஜாவாக காண்பிக்கிறதுக்கு. ஏன்னா அங்கே இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி தான் பார்த்தாங்க? போசனை தான் பார்த்தாங்க. ஆனால் இவர் எதற்காக வந்தாருங்க? தன்னை ஒரு மேசியாவா அவங்க ஏற்றுக்கல. அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த ஒரு காரியத்தை பண்றாரு. இந்த ஒரு கழுதையின் மேலே ஏறி வர ஒரு விஷயம்.
இதுதான் நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஓகே, சகரியா என்ன சொல்கிறாரு? இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இவங்க எழுதியிருந்தாங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சுவிசேஷ புஸ்தகத்திலேருந்து இயேசு கிறிஸ்து நடப்பித்ததை சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னதாக சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வருகிறதை காண்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இது முடிஞ்ச ஒரு தீர்க்க தரிசனமா இல்லை நிறைவேற போகிற தீர்க்க தரிசனமான்னு பார்க்கும்போது இது ஒரு முடிந்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. இதுல என்ன பார்க்க போறோம்? முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல என்ன இருக்கு? இப்போ நம்ம பார்க்க போறது தீர்க்க தரிசனம் பார்க்கும்போது நடக்கவிருக்கிறது, அதுதானே தீர்க்க தரிசனம். இது ஒரு முடிஞ்ச தீர்க்க தரிசனம் தானே அப்படின்னு பார்க்கும்போது இது தீர்க்க தரிசனத்தை குறித்ததான ஒரு பாடம் இல்லை. ஏன் இங்கே இந்த கழுதையை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பாடமாக தெரியுது. அப்ப இதுல ஒரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குது? கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும். கழுதை மேலே ஏறினாரா கழுதை குட்டியின் மேலே ஏறினாரா? கழுதை குட்டியின் மேலே தான் ஏறிந்தார். ஏன் கழுதை கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் சொல்லும் போது இப்படி இருக்குமா? ஒரு கழுதையின் மேலே ஏறி போயிருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு கழுதை மேலே ஏறி போயிருப்பாரா? கழுதை குட்டி மேலே தான் ஏறி போயிருக்கிறேன். நல்ல தெளிவாக இருக்கிறோம். ஓகே, கழுதை மேலே ஏறி போனாருன்னு இருக்குங்களே, இங்கே 2 கழுதை சொல்லப்பட்டு இருக்குது. அப்படின்னா 2 கழுதை மேலே ஒரு படக்கை வச்சு போயிருக்கலாமா? அது கூடாத காரியம். நெக்ஸ்ட் ஒரு இது பார்த்தோம்னா 2 கழுதையை வச்சும் போகலை, இங்கே பலகை மேலே வச்சு 2 எதுவும் பண்ணல. நமக்கு என்னதான் தெளிவாக வந்துருச்சு? கழுதை குட்டியின் மேலே தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. வாசிக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கின்ற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காணுவீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஓகே, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 30-33 வரை. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் நீங்கள் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இந்த இடத்துல என்னதான் சொல்லப்பட்டிருக்குது? ஃபர்ஸ்ட் மார்க் கிட்ட பார்த்தோம். மார்க்கும் என்னதான் சொல்றாரு பார்த்தீங்கன்னா, கழுதை குட்டி மேலதான் ஏறி போனாரு அப்படின்னு இருக்குது. நம்ம லூக்காவும் என்ன சொல்றாருங்க? கழுதை குட்டியின் மேலதான் ஏறி போயிருக்கிறாங்க. அடுத்து ஒருத்தரும் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 15 முடிய. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்க பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். ஆல்ரெடி நம்ம எத்தனை சுவிசேஷத்தை பார்த்துட்டோம்? 3 புஸ்தகத்தையும் பார்த்துட்டோம். 3 பேருமே என்னதான் சொல்றாங்க? கழுதை குட்டின்னு தான் சொல்றாங்க. நம்ம லூக்கா இருக்கிறாங்கள, அவரையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஓகே, இங்கே என்னதான் சொல்லப்பட்டிருக்குது? கழுதையும் குட்டியும். மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா குட்டியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா மத்தேயு என்ன பண்ணியிருக்காருன்னா கழுதையும் குட்டியையும். இப்போ இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதுங்களா? சுற்றி ஏன்னா ஒரு இடத்துல நான் போன உடனே இந்த பொருள் எனக்கு வேணும்னு சொன்னேன்னு உடனே கொடுத்து வரான். அதற்குரியதான சொந்தக்காரர். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இது என்னுடையது. இன்னொருத்தர் என்கிட்ட இந்த பொருள் என்னுடைய எஜமானுக்கு தேவைப்படுது, நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருவேனா? முதல்ல யோசிப்பேன், யார் உங்க எஜமான், நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? இந்த ஒரு கேள்வியெல்லாம் வரல. ஆனா இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 30-33 வரை.
ஓகே. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். ஓகே. அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருந்து காண்பீர்கள். ஓகே போதும். என்னன்னா மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத ஒரு கழுதை குட்டியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு. அப்போ கழுதையை தேர்ந்தெடுக்கலல்ல, அப்போ கழுதைனா என்ன பட்டிருக்கிறோம்? கழுதை, ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு இருக்குங்க? ஒரு 7 கழுதை வயசாகுது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு 70 வயசோ இல்லை கழுதைன்னும் போது ஒரு 10 வயசுன்னு வச்சுங்களேன், 10 வயசுன்னு வச்சுக்கலாம். 10 வயசுன்னு இருக்கும்போது அந்த கழுதை ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலை. நமக்கு வந்து ஒரு 30-40 போது முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு வரும். கழுதைன்னும் போது ஒரு 10 வருஷம்னா ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலை. அதில் நிறைய சுமைகளை ஏற்றிருப்பாங்க. குட்டின்னும் போது ஏற்றிருப்பாங்களா? மாட்டாங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை. இப்போ கழுதையை நீங்கள் கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கும் போது என்ன பண்ணியிருப்பாங்க? ஏதோ ஒரு கழுதையை கூட்டு வரும்போது அந்த கழுதையில் வந்து ஒரு காலம், ஒருவரும் ஒரு காலம்ன்ற வேர்டை யூஸ் பண்ண முடியுமா? ஏன்? ஆல்ரெடி தெரிஞ்சும் தெரியாமலும் யாருன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ குட்டி நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரலாம், குட்டியாக இருக்குது, குட்டி மேலே போயிட்டு இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்றாரு, நியாயமா நியாயம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு சில காரியம் நமக்கு வரும், யோசிப்போம்ல. ஒரு குட்டி கழுதை, நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி கேட்டிருப்போம். என்ன ஸ்டோரினா, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருந்தாங்களாம். ஒரு கழுதையும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கழுதை மேலே வந்து அவங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போகும்போது தூரத்துலேருந்து பார்க்குறோம் என்ன சொல்லியிருந்தாங்களாம், என்னடா மனுஷன் நீ இந்த கழுதை மேலே ஏறி உட்கார வச்சிருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். கழுதை பாவம் இல்லையா அப்படின்னும் போது மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து கீழே இருக்கணும். இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன நீனு கழுதை இருக்குது, நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க, எல்லாம் சும்மா நீங்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க, கழுதை என்னத்துக்கு வேஸ்ட்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்களாம். மறுபடியும் போகிறாங்களாம். இன்னொருத்தர் பார்க்குறாரு, மறுபடியும் ஏறி 2 பேருமே உட்காந்துட்டு 2 பேருமே வந்து அந்த கழுதையில் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொருத்தர் பார்த்து கேட்குறாருங்களா, 2 பேரும் ஒரு கழுதை மேலே உட்காந்துட்டு இருக்கீங்களே, யாருன்னா ஒருத்தர் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டுக்காங்க. என்னடா இது, நான் எப்போ தான் இது பண்ணேன், ஃபஸ்ட்டு என்னுடைய ஒய்ஃப் வந்து உட்கார வச்சேன், ஒருத்தர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி வந்து உங்களோட ஒய்ஃபை வந்து உட்கார வச்சுருக்கீங்களே, கழுதை பாவம் இல்லையான்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் என்னன்னா, கழுதை வந்து சும்மா போகுது, நீங்கள் 2 பேரும் நடந்து போகிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த வெயிலில். இன்னொருத்தர் நான் கேட்குறேன், 2 பேரை நாங்கள் உட்காந்துட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருதுன்னும் போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த கழுதை என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. புரியுதுங்களா? அப்படி தான் குட்டியாக இருக்கும் போதுனா அந்த காலத்தில் இருக்கிற கழுதைகள்லாம் எப்படி இருந்ததுங்க? சின்னதாக இருக்குமா? சிறிய சைஸில் இருந்திருக்குமா? கோவேரி கழுதையெல்லாம் பார்க்கும்போது சின்ன கழுதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த நிலையில தான் இருக்கும். அந்த கழுதை மேலே வந்து உட்காந்துட்டு நம்ம சவாரி செய்கிறதுக்கு ஒருத்தர் உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம அது என்ன சொல்லுவாங்க, துணி துவைக்கிறவங்க, வண்ணார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கழுதையை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கம்மி தான், ரொம்ப நம்ம செலவு பண்ணணும். இப்போ நம்ம மாடி எடுத்துக்கிட்டாலும் மாடிக்கு என்ன பண்ணுவோம், மெயின்டெனன்ஸ் என்னென்னலாம் மெயின்டெனன்ஸ் வரும், புல் வைக்கோல், அதுக்கு கடிவாளம் போடணும், அதுக்கு வந்து காலில் வந்து அந்த சூடு ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது போடணும், அந்த ராடம், இதெல்லாம் வந்து தேவைப்படும். இதே கழுதைக்கு தேவைப்படுமா? தேவைப்படாது. லாடம் ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து ரொம்ப இது ரொம்ப ஹெவிலாம் வந்து எடுத்துகிட்டு போகாதுல்ல, வெயிட் எடுக்கும். ஆனால் இதுக்கு இந்த கடிவாளம்ன்றது தேவை, இந்த காலில் போகிற அந்த இது தேவையில்லை. ஐ மீன் எனக்கு தெரியல, ஓகே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுதையினுடைய ஹேபிடேஷன் பார்க்கும்போது கழுதை என்ன பண்ணும், அதனுடைய பால் வந்து குழந்தைகளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. எதுக்காகங்க? பிறந்த குழந்தைக்கு ஒன்று பேச்சு நல்லா வரணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பால் எடுத்து உடம்பெல்லாம் தடவி விடுவாங்க, ஸ்கின்ல வந்து அந்த டிசீஸ் பரவாமல் இருக்கு. இம்யூனிட்டி பவர் வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஸ்கின்லாம் வந்து தடவி விடுவாங்க இந்த கழுதையினுடைய பால். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை சாப்பிடும், நிறைய பேப்பருங்களை சாப்பிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி தான் குடிக்கும். கழுதைகள் நம்ம அதிகமாக எடுக்கும்போது
கண்ட தண்ணியெல்லாம் குடிக்காது. பியூரிட்டியான தண்ணி மட்டும்தான் பார்த்து தேர்ந்தெடுத்து தான் குடிக்கும். கருதானே? நான் ஏதோ இல்லாதது இதெல்லாம் சொல்கிறேன்னா ஓகே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய குணலட்சங்களாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன கழுதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுவும் எப்படின்னா ஒரு இடத்துல பார்த்துட்டு வந்திருப்பார் போல. இருக்கலாமா? இருக்கலாம், பார்த்துட்டு வந்திருக்கலாம். அதனால நீ அங்கே கரெக்டாக, ஏன்னா துல்லியமாக சொல்கிறாரு. நீ இந்த அடுத்த இது வாசிக்கலாங்க. 31. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ஓகே, அது யாருக்கு வேணும்னு கேட்டா இது யாருக்கு வேணுங்களா? ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்றாரு. உடனே என்ன பண்ணாருங்க? கொடுத்துட்டாரு. ஏன்னா இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக நம்ம கழுதை தான் யூஸ் ஆக போகுதுன்றது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வசனம் வாசிக்கலாம். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். ஓகே. கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதன் உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஓகே, யோவான் அடுத்து வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோன்னா, முதலாவதாக என்ன பார்த்தோங்க? ஒரு கழுதை பார்த்தோம். ரெண்டாவது கழுதை குட்டி. கழுதையை யூஸ் பண்ணாரா? கழுதை குட்டி யூஸ் பண்ணாரா? குட்டியை தான் யூஸ் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுக்கு பின்னாடி விளக்கம் வரும். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஓகே, எந்த ஒரு வழியிலேருந்து எடுத்துட்டு வராங்களா அந்த கழுதையை? இருவழி சந்தி. ஓகே, 2 வே இருக்கிற மாதிரி ஒரு சந்து. அதுக்கு மிடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுதை கட்டிருக்குது. அந்த கழுதையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கும் ஒரு அடையாளம் இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வே, செகண்ட் ஒரு வே. இதுக்கு சென்ட்ரல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுதை இருக்குது. ஏன் நம்ம வந்து அந்த ஒரு ஓரத்தில் இருக்கலாம்ல, இல்லை இந்த சைடில் இருக்கலாம்ல? எதுக்காக மாற்றப்பட்டிருக்கிறது? ஓகே, அதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கலாம். வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி. ஓகே, இதுல என்ன பார்த்தோம்னா முதலாவதாக கழுதை, இரண்டு வழிகள். ஓகேங்களா? மூன்றாவதாக பார்க்கும்போது ஒரு ஊரை சொல்றாரு. என்னன்னா பெத்பகே பெத்தானியா. இந்த வழியா தானே போனாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேமை அடைவதற்கு முன்னாடி எந்த வழியாக போகிறாருங்களா? பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்த போது. ஓகே, இந்த ஒரு கான்செப்டுக்குள்ள தான் நம்ம போனோம். முதலாவதாக கழுதைனா என்னன்னு பார்க்குறோம்னா, கழுதை அப்படின்னு சொல்லும் போது பாரம் ஏற்றிக்கொண்டு செல்கிற ஒரு சுமை தாங்கி. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கழுதை குட்டி அப்படின்னும் போது ஒரு புதிதான கழுதை. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இருவழி சந்தி. மூன்றாவது வந்து நான்காவது பார்க்கும்போது பெத்பகே பெத்தானியா. அப்போ இந்த 4ம் எதை குறிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று நம்ம பார்த்துட்டு வரலாம். இந்த 4 நம்ம பார்த்துட்டோம்ல, முதல்ல எதை பார்க்கலாம்? கழுதை. ஏன்னா நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னதாங்க? கழுதைகள் தான். அப்போ கழுதைகள் அப்படின்னும் போது கழுதை எதை அடையாளப்படுத்துறதாக இருக்கிறது? வாசிக்கலாம். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாக இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா விவசாயிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. கழுதையை சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து குதிரையை நம்ம பார்க்குறோமே.
கரெக்டாக தானே இருக்கும் இந்த வசனம். கழுதையை தான் நம்மளுடைய பாடமே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை குறித்து சொல்லப்பட்டுகிறது. நம்ம ஒரு கழுதையை குறித்து நம்ம கான்செப்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோங்க? கழுதைக்கு உன்னுடைய குணலட்சணத்தை பார்க்கும்போது அது ஒரு நல்ல தண்ணியை தான் குடிக்கும். நம்மளாம் எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோங்க? சத்திய வசனத்தை நல்ல தண்ணியாக தேடி குடிக்கிறோம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரம் சுமத்தல். பாரம் தானே அது சுமந்துட்டு வருது. பொதி மூட்டை. ஓகே ஓகே, பொதி மூட்டையே சுமந்துட்டு வருது. ஒரு பாரம்னா நம்மளை என்னதான் சுமக்க சொல்லியிருக்கிறாருங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு வருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, பாரம் சுமக்கிற இந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம போறோம். இது வந்து எதற்கு ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம்னா, எந்தெந்த காரியம்? நம்ம சிலுவை எடுத்துட்டு வருமா? எந்த சிலுவையை? நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எதெல்லாம் வருங்க? நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய சோதனைகள், இதெல்லாம் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு பாரமான ஒரு காரியத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த பாரத்துக்குள்ள இருந்தாங்க? நியாயப்பிரமாணம். தென் உபதேசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுதையை அடையாளப்படுத்தி நியாயப்பிரமாணத்துக்குள்ள போனாங்க. இது வந்து உபதேசத்துக்கு உண்டான ஒரு விஷயம். கழுதை எதற்கு ஒரு ஒப்பிட்டு நம்ம இது பார்க்கலாம். கழுதையும் குதிரையும் எப்படி தான் இருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் ஆல் சேம் அண்ட் சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கிற, ஓகே இந்த வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவரும் இடரில் சகாயம் பெறுகிறவரும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஓகே, இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு விஷயத்துல குதிரை வந்து எதற்கெல்லாம் அடையாளப்படுத்துவோம்? உபதேசத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி பேசுவோம். அப்போ இந்த கழுதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உபதேசத்துக்கு உண்டான ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வரும் அப்படின்றதுக்காக தான் வசனங்கள் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. அப்ப கழுதைகள் அப்படின்றது எதுதான் குறிக்கும்? ஒரு உபதேசம். அப்ப பாரமான உபதேசம் அப்படின்னும் போது எதை நம்ம பார்ப்போம்? கழுதைன்றது உபதேசம் இது பண்ணிட்டோம். அப்ப பாரமான உபதேசம் போது நியாய பிரமாணம். நியாய பிரமாணத்தை அடையாளப்படுத்துறதாக இருக்கிறது. அப்ப அந்த 10 கட்டளைகள் இதுதானே நம்ம நியாய பிரமாணமாக பார்ப்போம். 10 கட்டளைகள்னு வரும்போது இதுல என்ன பாரம் இருக்கிறது? வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இது யார் தொட மாட்டாங்களா? பரிசேயர்களும் சதிசேயர்களும். நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்? கழுதைன்றது ஒரு உபதேசம். அப்ப பாரமான ஒரு விஷயத்தை கழுதை சுமக்குதுன்னா எதுதான்? நியாய பிரமாணத்தை இது சுமந்து கொண்டு வருகிறது. அப்ப நியாய பிரமாணம்ன்ற போது எதை தான் நம்ம பார்ப்போம்? 10 கட்டளைகளை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். வாசிக்கலாம். யாத்திராகமத்துல 10 கட்டளைகள்ல நம்ம பார்த்துட்டு வரோங்களே. 10 கட்டளைன்னும் போது இதுல எது நம்மளாலையும் அவங்களாலையும் பிரயோஜனப்படுத்திக்க முடியல, கடைபிடிக்க முடியல. 10 கட்டளைன்னு சொல்லிட்டோம். இது வந்து ஒரு பாரமான ஒரு பிரமாணம். இது எங்களால் இது வந்து யூஸே பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது
இதில் எது அவங்களால வந்து கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்க முடியலையா? அது கூட நேசிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கும்போது, வேறே ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், கடைப்பிடிச்சார்களா? வணங்கினாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் கடைப்பிடிக்க ட்ரை நச்சம் பண்ணாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சொரூபங்கள் உருவாக்குனாங்க, ஆனால் கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களா? ட்ரை பண்ணாங்க. மூணாவது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணே வணங்காதிருப்பாயாக, இதையும் ட்ரை பண்ணாங்க. நாலாவது ஒரு விஷயம், இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் ஓய்வு நாள் அசட்டை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் கடைப்பிடிச்சாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வரும் எந்த விஷயத்தை அவங்க கடைப்பிடிக்காம போனாங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து கடைப்பிடிக்க முடியாமையே இன்னைக்கு வரையும் வருது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைப்பிடிச்சார். அப்போ எதுவாக இருக்கலாம்? எது எனிதிங் ஒரு ஐடியா பார்க்கலாம், அடுத்தையும் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருக்கிறது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாய். இது கூட நிறைய நேரத்தில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் செய்யல, ஆனால் ஒரு சிலர் செய்கிறாங்க. நம்ம இப்போ பார்க்கறது எப்படின்னா, ஒரு சிலர் செய்வாங்க, இன்னொரு சிலர் செய்யாமல இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு காரியம் மட்டும் யாருமே செய்ய மாட்டோமா? அடுத்தது வாசிக்கலாங்க. இது ஒரு சிலர் செய்கிறாங்க, இன்னொரு சிலர் செய்ய மாட்டாங்க. அப்போ இதுவும் வந்து வரல. அடுத்ததும் விபச்சாரம் செய்யாதிருப்ப, இது வந்து நியாய பிரமாணத்தை நம்ம பார்த்துருக்கோம், அன்பின் பிரமாணத்தை பார்க்கல. ஓகே, இது கூட வந்து ஒருத்தர் நம்ம களவு செஞ்சுட்டு கூட செய்யாம கூட போயிடுவாங்க. அடுத்து பொய் சாட்சி கூட ஒரு சில நேரத்துல வந்து பொய் சாட்சி சொல்லுவாங்க, இவங்க தான் வந்து இந்த ஆளு. ஆனா ஒருத்தரை வந்து காப்பாத்துறதுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல, அப்ப இதுவும் வந்து செஞ்சிருக்கலாம். ஆனா கடைசி ஒரு வார்த்தை இது மட்டும் வாசிக்கலாம். இந்த ஒரு இடத்த தான் அவங்களால பண்ணவே முடியலையா. மேல இருக்கிற இந்த ஒரு 9 விஷயத்த கூட அடிக்கடி செஞ்சிடறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த இச்சையாது இருப்பாயாகன்னு சொன்னோடனே மற்றவங்க வீட்டை மட்டும் சொல்லப்படல. எந்த ஒரு காரியத்தை நம்மளே சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? ஆசை தான் நாங்கள் இச்சைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சைன்னும் போது நினைக்கிறது, நினைக்கலாம், மற்றவர்களுக்கு நினைக்க கூடாது. என்னுடைய இது எனக்கு வேணும், தேவைக்குண்டானதை நம்ம யோசிக்கலாம். தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோட அவங்க கிட்ட இது இருக்குது, இது எனக்கு வேணும். நிறைய பேர் இதுல தடங்கள் ஆயிட்டு இருக்காங்கல்ல. இச்சைன்னு இது வேணும், ஐ மீன் எப்படின்னா நல்லா இருக்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான், இதே ஷேப்ல எனக்கு இங்க வேணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய முடிஞ்சதா? இந்த ஒரு பீரோன்னு வச்சுக்கலாமே, இந்த ஒரு பீரோ அழகா இருக்குது, இதே மாதிரி எனக்கு வேணும். அப்ப அந்த பொருளை என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி ஒரு மாதிரி ஒன்றா இருக்கலாமே கண்டி, இதே வேணும்னு ஆசைப்பட்டு இருக்கலாங்களே. ஒரு ஃபோன் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பிரதர் ஒரு ஃபோன் வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், இந்த ஃபோன் வந்து ஒரு ஹை கிளாஸ்லேயே இருக்குது, ஐஃபோன் இருக்குன்னு வச்சுங்களேன். மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ஐஃபோன் தான் எனக்கு வேணும், பிரதர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதே மாதிரி எனக்கு வேணும்னு யோசிக்கிறாங்க தெரியுங்களா? அது மாதிரி இது எனக்கு தேவைப்படுதான்னு முதல்ல பார்க்கணும். ஒரு பொருள்னா இந்த ஒரு மொபைலு எனக்கு இது யூஸ்ஃபுல், எனக்கு வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். அவங்க வச்சிருக்கிறாங்க, அதுக்காக நான் இது வாங்கியே ஆகணும் இருப்பாங்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றவர்களிடத்தை இருக்கிறத எனக்கு இதே மாதிரி வேணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதே எடுத்துப்பாங்க. இப்படியும் ஒரு சில கேரக்டர் இருக்கிறாங்க, அதை நம்ம எதுவும் வந்து பண்ண முடியாது.
இது மாதிரியா இருக்கலாம், இல்ல அதே கூட எடுத்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜன களவுலயும் வரும், இச்சைக்குள்ளேயும் வரும். இச்சித்தா மாத்திரம் தானே நம்ம வந்து அந்த பொருளை வந்து அபகரிக்க முடியும். களவு பண்றோன்றது ஓகே. சரி, அடுத்து வாசிடலாமே. என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நிச்சயாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கர்த்தரினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கர்த்தரை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவன் ஆனேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து தெரியுங்களா, இச்சை தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் என்னால் வந்து இன்வால்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஃபோன் இப்போ நம்ம ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறோன்னு வச்சுங்களேன். 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த ஃபோனுனா என்னன்னு தெரியுமா? ஆண்ட்ராய்டுனா என்னன்னு தெரியுமா? அப்போ எடுத்துட்டு வந்துட்டு இதுதான் இப்போ ஆண்ட்ராய்டு, இது யூஸ் பண்ணுனா நம்மளால யூஸ் பண்ண முடியுமா? என்ன நம்ம சொல்லுவோம், இது என்னது, இது எனக்கு இது என்னன்னே தெரியலையே. முன்னாடி வந்து நம்ம இப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கலாம்னு வச்சிங்களேன். ஒருத்தரை வந்து கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆதாம் கிட்டே போகலாம். ஆதாம், ஏவாள், அவருடைய காயின், ஆபேல். ஆபேல் மரித்தது ஆதாமுக்கு தெரியுமா தெரியாதா? எப்ப தெரிஞ்சது? இவர் மரிச்சிட்டாருன்னு சொன்ன பிறகுதான் தெரிஞ்சது. புரியுதுங்களா? இந்த வசனத்துக்குடைய விளக்கத்தை நம்ம விளக்கத்துக்குள்ள போயிட்டு நம்ம வரலாம். ஆபேல் வந்து மரித்தது ஆதாமுக்கு எப்படி இருந்தது? ஏதோ உறங்கி கொண்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன பிறகுதான், வந்து ஒரு ஸ்பிரிட்டா வந்து சொன்ன பிறகுதான் வந்து தெரியுது இவர் இறந்துட்டாரு அப்படின்றப்பா அந்த ஒரு விஷயமே. அவனுடைய ரத்தம் என்ன கூப்பிடுது, நீ என்ன பண்ண? நான் காவலாலையா? அப்பா அவங்களுக்கு என்னன்னு தெரியல, மரணம்னு என்ன தெரியல. நெக்ஸ்ட் நம்ம நோவா இருக்கிறாரு. நோவா அவர் இருந்த காலப்பகுதி வரைக்கும் எப்படி இருந்தாங்க? மழைன்றது என்னன்னு தெரியாது. எல்லார்கிட்டையும் வந்து மழை பெய்யப்போதுன்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நான் நீ பைத்தியக்காரனா இருக்கிற, மழை வருதுன்னு சொல் கேட்டாங்களா இல்லைங்களா? அந்த இதெல்லாம் தாங்கிட்டு இருந்து இது எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா தேவன் ஏதோ எனக்கு சொல்றாரு, இது மழைன்னு ஏதோ சொல்றாரு, அது என்னன்னு நம்ம பார்த்துடலாமே, இதெல்லாம் என்ன செய்ய சொல்றாரு, நான் செய்யறேன். இதுதான் என்னதுங்க? விசுவாசம். அப்படி நியாய பிரமாணத்துக்கு முன்னாடி இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியல. மோசே அவர் சீனாய் மலை மேலே ஏறி இறங்குற வரைக்கும் இது உங்களுக்கு பாவம்னு என்ன பண்ணாம இருந்தது? மறைக்கப்பட்டு இருந்தது. சொன்னவனே அதுக்கு முன்னாடி வந்து நிறைய கொலை செஞ்சிருப்பாங்க, நிறைய விபச்சாரம் செஞ்சிருப்பாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா திருடி இருப்பாங்க, நிறைய இச்சித்து இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்ல வர்றாரு, இதெல்லாம் வந்து இந்த நியாயப்பிரமாணம் வந்தது இது பாவமா? நியாயப்பிரமாணம் பாவமான்னு கேட்குறாரு. சொல்ல நான் சொல்லப்பா என்ன சொல்றது, நம்ம 7ஆம் வசனத்தை வாசிக்கலாங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்தேனே என்று மற்றபடி அறியவில்லை. நிச்சயாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் நிச்சய பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். ஓகே, நியாயப்பிரமாணம் நீ செய்யறது சரி தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கும் வித்தியாசப்படுத்துவதற்கும் தான் என்னதுங்குது நியாயப்பிரமாணம். இதற்கு முன்னாடி நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன், இதுதான் பாவம்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இருந்த நிலையில நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, நீ செய்யறதெல்லாம் தப்புப்பா, நீ மாத்திக்கோனா உடனே மாத்திக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இச்சைனா எனக்கு பாவம்னே எனக்கு தெரியாது, ஆனா நியாயப்பிரமாணம் சொல்லுது இது வந்து இச்சைன்றது ஒரு பாவம். அந்த இடத்துல போயிட்டு நியாயப்பிரமாணம் வந்து இச்சைனா பாவம் சொல்லுது. இப்ப நியாயப்பிரமாணமே தப்பா இருக்குமா? நம்ம யோசிச்சா கரெக்டா இருக்குமா? முடியாதுல்ல. அடுத்தது வாசிக்கலாங்க 8வது வசனத்தில். பாவமானது கர்த்தரினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. ஓகே, இதுல என்ன சொல்ல ஒரு கான்செப்ட சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும் இல்லைன்னா நமக்கு பாவம்ன்றது என்னன்னு தெரிஞ்சிருக்காதான். இப்ப வரைக்கும்
நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நம்ம பாவம் தான் செஞ்சிட்டு இருக்கோமான்றது தெரியாம இருந்திருப்போம். எது வந்தாலும் ஈஸியா செஞ்சிருப்போம். அதனாலதான் காலத்துக்கு இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, மோசே மூலமா தான் எகிப்துல இருந்து வெளியே வந்த பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம்ன்றதே கொடுக்கப்பட்டது. அப்ப எகிப்துல இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப அவர்களுக்கு இச்சைனா பாவம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு செஞ்சாங்க நம்ம சொல்றோம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நியாய பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தானே அவங்க தப்பு செஞ்சாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் செஞ்சாங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இது என்ன சொல்றான்னா, உனக்கு ஒரு 10 கட்டளை கொடுக்குறேன், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாரமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுது. கரெக்டு தானே? நான் வந்து பாரம் இல்லைன்னு நினைச்சத இவர் வந்து நிறைய விஷயத்த நான் செஞ்சுட்டு தான், நான் எப்பவுமே செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு வந்து என்ன மாத்திக்கணும் முடியலையே. வாசிக்கலாங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 10-13 வரை. இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறதை கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ, அப்படி அல்ல, பாவமும் எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகவும் படிக்கும், அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளக்கும்படி அப்படி ஆயிற்று. ரோமர் 7ஆம் அதிகாரம் 14-17 வரை. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு வம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சொன்னது இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆனா அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. சரி, ஓகே. இது யார் சொல்றதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்க ஆசைப்படுறேன். ஒரு பொருள் மேல ஆசைப்படல, இந்த நியாயப்பிரமாணத்தை நான் கடைபிடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் இந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியல. கடைசி இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாங்க. 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்படியே என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஓகே, நான் நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால நன்மை செய்ய முடியல. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் இந்த இச்சை அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம எடுக்கும் போது இதுல எப்படிதான் இருக்குதுங்க, ஒரு கடினமான ஒரு உபதேசமாகிய நியாயப்பிரமாணமாக இருந்தது. இப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடினமான உபதேசம் போது எதை நம்ம அடையாளப்படுத்தும்? இந்த சப்ஜெக்ட்ல கழுதைய, பொதி சுமக்கின்ற இந்த கழுதையை நம்ம பார்த்தோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோங்க? கழுதை குட்டி. இப்ப கழுதைனா என்னது? பாரம் சுமக்கின்ற ஒரு அனிமல். ஓகே, அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? நியாய பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்படின்னும் போது இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறினாரா, கழுதை குட்டியின் மேலே ஏறினாரா? குட்டியின் மேலே ஏறினாரு. வாசிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 1:27ஆம் வசனம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே வந்து சொல்லிடுறாங்க. இது ஒரு எப்படி இருக்குதுங்களா? புதிய உபதேசம் என்னப்பட்டது. யார் சொன்ன உபதேசம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன ஒரு உபதேசம். எப்படிப்பட்ட உபதேசம்? புதிய உபதேசம். நியாயப்பிரமாணம் பழைய உபதேசம். அடுத்தது வாசிக்கலாங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம்.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல என்ன பண்ணிருக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு புதிதான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கரெக்டுங்களா? ரெண்டுத்துக்கும் இப்ப நம்மளுக்கு ஒரு வேற்றுமை தெரிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணம் என்றது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது. உன்னுடைய நுகத்தை என்னிடத்துல கொடுத்துரு, என்னுடைய நுகம் லகுவாக இருக்கிறது அப்படின்றாரு. பார்த்தீங்களா? ஒரு வாசிக்கலாம் மறுபடியும் மேல இருக்கிற ஒரு இது. நீங்கள் போதும் என்ன பண்ணுங்களா? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய உபதேசமாக இருக்கிறது. இந்த ஒரு உபதேசத்துக்குள்ள எல்லாமே அடங்கிருதா? 10 கட்டளைகளை கொடுத்து நீ இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு எல்லாமே இதுக்குள்ள அடக்கிட்டாரு. அன்பு ஒரு காலம் மொழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் மொழிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் மோய்ந்து போம். அன்பு ஒரு காலம் மொழியாது. கரெக்டு தானே? அப்படி இருக்கும்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உபதேசமாகிய கிறிஸ்து நம்மளை எப்படி தான் அடைச்சிருக்காருங்க? புதிய ஒரு கழுதை குட்டியாக அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய பிரமாணம், இதை நீங்கள் கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம். கொலோசியர் 1:25-26. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாய் இருக்கிற தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துவதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானே. ஓகே, நம்ம எதற்குள்ளாக இப்ப கடந்து போயிட்டு இருக்கிறோம்? முதல்ல சொன்னபடியாக பஸ்காக்குள்ள நினைவு கூறுதலின் நாட்களுக்குள்ளாக நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். நினைவு கூறுதலின் நாட்களுக்குள்ளாக கடந்து போகும்போது நம்ம எதை அனுசரிக்கிறோம்? அப்பம் விடுதலையும் திராட்சை ரசம் அருந்துகிறதுலையும் யாருக்குள்ளாக பங்காளிகளாக ஆகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அவர்களுக்குள்ளாக பங்காளிகளாக ஆகிறோமா? இல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பங்காளியாக ஆகிறோம். இந்த ஒரு நாள் நம்ம அனுசரிக்கிற இந்த ஒரு காரியம் அடுத்து வருகின்ற ஒரு வருடத்திற்கு ஒரு ஈடாக இருக்கிறது. பாவ நிவாரண பலிக்குள்ளாக பலியிடும் போது என்ன பண்ணுவாங்க? ஒரு காளையோ இல்லை வெள்ளாடு கடையோ அவங்க வந்து இந்த ஒரு வருஷம் நான் செஞ்ச பாவத்திற்கு நான் என்னை பலியாக ஒப்பு கொடுத்து இதை நான் செஞ்சிட்ருக்கேன், இதை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒப்புரவாகி அந்த காளை மேலேயோ இல்லை கடாவின் மேலேயோ இறக்குவாங்க. இறக்கும் போது என்ன நடக்குங்க? அவருடைய பாவம் அங்கீகரிக்கப்பட்டது, பாவங்கள் எல்லாம் செய்த குற்றங்கள் அங்கீகரிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டாதான் இவர்கள் அடுத்த நாளைக்கு உட்பிரவேசிக்க முடியும். இல்லைன்னா நம்மோடு உடன்படிக்கை எடுத்த பல சகோதர சகோதரிகள் இந்த நாளில் நம்ம கூட இருக்கிறாங்களா? அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் புசிக்கிறவர்களும் அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவர்களும் இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த ஒரு காரியத்துக்குள்ளே தான் இந்த ஒரு மாதம் முழுவதும் போகிறோம். இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யணுமா? இல்லை டெய்லியும் செய்யணுமா? டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் அபியாசப்படுத்தி கொண்டே இருக்கணும். நான் இந்த தவறை செய்து விட்டேன், இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், இதை எனக்கு மன்னிங்க அப்படின்னு கேட்கணும். கரெக்டு தானே? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டையும் இந்த புதிய உடன்படிக்கையாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்தோம்? முதலாவதாக கழுதை நியாயப்பிரமாணம், ரெண்டாவது கழுதை குட்டி இயேசு கிறிஸ்துவின் புதிய உபதேசம்,
புதிய உபதேசம் போது கழுதைன்னும் போது எதை அடையாளப்படுத்துது? நியாய பிரமாணத்தை. கழுதை குட்டின்னும் போது அன்பின் பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து எதுல தான் சவாரி செஞ்சாரு? குட்டி கிட்ட தான். குட்டியானா மரியின் குட்டி. ஓகே, குட்டினா அன்பின் பிரமாணத்துக்குள்ளாக தான் நம்மளை வழிநடத்தி கூட்டு போகிறார். எங்க டிராவலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். ராஜாவாக தன்னை அபிஷேகம் பண்ணி கொண்டு கழுதையிலேருந்து எங்கே போகிறாருங்க? எருசலேமுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு. எது வழியாக எருசலேமுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாரு? இது ஏன்னா அவருக்கு வந்து எந்த பீரியடுக்குள்ளே போகிறாரு? மரணத்தின் பீரியடுக்குள்ளே போகிறாரு. போகும்போது ஸ்டார்ட் எதுங்க? அந்த கழுதையின் மேலே ஏறி போகிறதானே ஸ்டார்ட்டு. அப்போ தானே தாவீதின் குமாரனும் மோசனா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வராங்க. தாவீதின் குமாரன் கோசனா அப்படின்னு பாட்டு பாடிட்டு வராங்களே. அப்போ ஸ்டார்டிங் மரணத்திலேருந்து நம்ம வரும்போது முதலாவதாக கொண்டு வைக்கிறாரு கழுதைய. நெக்ஸ்ட் எதுல தான் வராரு? குட்டியின் மேல தான் வராரு. குட்டியை எங்கிருந்து தேர்ந்தெடுத்தாரு? இருவழி சந்திப்பு. இருவழி சந்திப்புன்னோடனே நமக்கு எது எடுத்து வரும்? இரு வழிகள் அப்படின்னும் போது முதலாவதாக வழி இடுக்கமான வாசல் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தார். இரண்டாவது விசாலமான வழி. ரெண்டு வழி நமக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து நம்மளை கொண்டு வராரு. இதுல இருந்து நம்ம எந்த வழியை சூஸ் பண்றோம்? இடுக்கமான வாசலா இல்ல விசாலமான வாசலா? விசாலமான வாசல்னும் போது நிறைய இடத்துல நம்ம எதை தான் சூஸ் பண்ற மாதிரி இருப்போம்? விசாலமான வழியை சூஸ் பண்ணுவோம். ஆனா அங்க யாரெல்லாம் இருப்பாங்க? ஒரு பெரிய ஒரு பாதை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பெரிய பாதையில எத்தனை பேர் போகலாம்? நிறைய பேர் போகலாம். இதே சின்ன பாதையில ஒருத்தர், ஒரு 2 பேர், இல்லை ஒரு 5 பேர் போறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 10 பேர் கேங்கா போறாங்க. கடைசி வரைக்குமே இந்த பாதை எப்படி போகுதுன்னா விசாலமா தான் போகுது. அதனால இந்த 10 பேரும் போக முடியுது. ஆனா இந்த வழி நெடுக்கான இந்த இடுக்கமான வாசல்ல போறவங்க ஒரு 10 பேர் போறாங்கன்னு வச்சுங்களேன். கடைசியா சேரும் போது ஒருத்தர் மட்டும்தான் தனியா போவாங்களாம். ஏன்? போற வழியில எதனா முள் இருக்கலாம், போற வழியில் நிறைய பிரச்சனை இருக்கலாம். 4 பேர் போறாங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் மட்டும் போயினே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். என்னுடைய சகோதரனை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்டு போறாரு இடுக்கமான வாசல் வழியாக. அந்த 5 பேர்ல 4 பேர் வந்து விட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த ஒருத்தர் மட்டும் தனியாக என்னால் போக முடியாது, நான் பேக் அடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இடுக்கமான வாசல் வழியாக உள்ள போகும்போது எனக்கு அந்த சகோதரர் பார்த்துப்பாரு, அவரை நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு இந்த சகோதரி வந்து எல்லாத்தையும் வந்து கனப்படுத்தி என்னை பார்த்துப்பாங்க, அவங்க என் கூட வருவாங்க. இவர்கள் வந்து இந்த சகோதரர்கள் வந்து எனக்கு முன்னதாக நிற்பாங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம். பலதரப்பட்ட நேரத்தில் வந்து எனக்கு யாருமே இல்லையே, நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு காரியமா? ஏன்பா என்ன இந்த மாதிரி சோதிக்கிறீங்க? நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல நிறைய பேர் என் கூட இருந்தாங்க, ஆனா இப்போ என் கூட ஒருத்தர் கூட இல்லையே. யோசிச்ச நேரங்கள் இருக்குல்ல. பலதரப்பட்ட நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போனா, நான் கடந்து வந்த பாதைகளில் நிறைய பேர் என்னோடு கூட இருந்தாங்க, ஆனால் இப்பொழுது இல்லையே. நான் இப்போ ஏதோ நான் தவறு செஞ்சுட்டேனா, நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் என் கூட வந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னா இது முற்றிலும் தவறான ஒரு விஷயமாக இருக்குது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழியாக போகும்போது என்ன பண்ணாருங்களா? அவர் மட்டும்தான் லாஸ்ட் வரைக்கும் போக முடிஞ்சது. அதனால தான் அந்த வே எப்படி இருக்குதுங்க, சோலோவாக இருக்குது. நம்மளே அதில் தான் ட்ராவல் பண்ண சொல்கிறாரு. அதுக்கு தான் வந்து சந்திப்பில் ஜங்ஷனில் நிப்பாட்டிட்டு நீ எந்த வழியாக போக போகிற, ஜங்ஷனில் ஒன்று இருக்கும், அந்த விழா நீ கூட்டு வா. அதில் அன்பின் பிரமாணத்துக்கு ஒன்று வந்து வழி வரும், அதை நான் ஏற்றுக்கிறேன். நியாய பிரமாணத்துக்கு வர்றது அது தவறான்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து இப்போ நியாய பிரமாணம் எடுத்துனோன்னு வச்சிங்களேன், நியாய பிரமாணம் எடுக்கும்போது அது ஒரு கடினமான உபதேசமாக இருக்கும். கடைசியில் வந்து நின்றுடுவோம். 10 கட்டளை வந்து இருக்குன்னா அந்த 10 கட்டளை முழுமையாக நிறைவேற்றணும். ஒன்று நிறைவேற்றமாக போனாலும் 10
0. சிஏ எக்ஸாம் எழுதுறாங்க நம்ம சிஸ்டர்ஸ், என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்தில் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 5 சப்ஜெக்டில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஃபெயிலு, மிச்சம் 4 சப்ஜெக்ட் பாஸு. அப்படின்னா நான் 4 பாஸ் 1 ஃபெயிலுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? இல்லை. அகைன் 4 5 மொத்தமாக எழுதணும். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணமாக இருந்தது. நான் வந்து மொத்தமாக நான் வந்து நம்ம கடைப்பிடிச்சிருவேன், இச்சையில் மட்டும் நான் கைவிட்டுருவேன் அப்படின்னும் போது என்னாகும்? மொத்தமாக டோட்டல் காலி. அதுக்கு தான் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, அன்பின் பிரமாணத்தை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. பா, நீ நிறைய விஷயத்தில் நீ ஸ்ட்ரகிள் ஆகுற, உன்னால் முடியல, இருந்தாலும் நீ ஒரு விஷயத்த பண்ணு, மனஸ்தாபப்பட்டு நீ எதனா ஒரு பாவம் செஞ்சிட்டியா, மனம் திரும்பு, அதை என்கிட்ட அறிக்கை பண்ணு. மன்னிக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கிறேங்க? தயாராக இருக்கிறேன். எந்த நேரத்தில் சரி, எந்த வேலையிலையும் சரி, நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு. நீ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ ஃபாலோ பண்ணிட்டு வா. எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வானா, சின்ன ஒரு கேப் தான் இருக்குது. உன்னை யாரும் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க, உன்னை எல்லாருமே வந்து வேஷம் தான் போடுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்து இந்த மாதிரி தான் சொல்லி அப்போ தான் நம்ம என்ன பண்ணப்படுவோங்க, தனிமையாக்கப்படுவோமா. நிறைய பேர் கூட இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், என் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்க சொல்லுமா, சொல்ல மாட்டோமா. ஆனால் சோலோ ஒருத்தர் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களை நம்பி இருப்பாங்களா, தன்னை நம்பி இருப்பாங்களா? தன்னையும் தேவனையும் நம்பி இருப்பாங்க. 10 பேர் இருக்கிறவங்க தேவன் விட்டுருவாங்க, பேக்கில் இருக்கிறவங்கள நம்பி இருப்பாங்க. நான் வரேன், நான் முன்னாடி வந்துட்டு இருக்கேன், என் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்க பார்த்தியா அப்படின்னா. இதே கிறிஸ்துவை நம்பி இருக்கும் போது நான் ஒரு ஆளை தான் நிற்கிறேன், தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார். இந்த ஒரு நேரம் இல்லை, இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சோர்வுக்குள்ளே போகிறோம். நான் எல்லா நேரத்தில் வந்து நான் தனிமையாக இருக்கிறேனே, என்னை யாரும் வந்து எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டாங்களே. முன்னாடிலாம் வந்து என்னை அவ்வளோ பேர் என்னை கவனிச்சாங்க, இந்த நேரத்தில் என்னை கவனிக்காமல் போகிறாங்களே. இது தேவனுடைய திட்டம் ஆகிய திட்டம்தான். அப்போ 2 வழிகள் என்ன பார்த்துட்டோம், இடுக்கமான வாசல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விசாலமான வாசல், லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெத்பகே பெத்தானியா அப்படின்றது. அதனுடைய அர்த்தம் பார்க்கும்போது அறுக்கப்படாத அத்திமரம். அத்திமரம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், யாரை தான் நம்மளை அடையாளப்படுத்தும்? இந்த அத்திமரம்னு சொன்னாலே இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்களை அடையாளப்படுத்துதுன்னா அத்திமரம் நல்ல கனி தானே கொடுக்கணும். அது ஏன் அறுக்கப்படாத அத்திமரம்னு அங்கே போட்டப்பட்டிருக்கிறது? ஒரு அத்திமரம் அது பூ விட்டு காய் காய்ச்சி கனியாகுமா, இல்லை என்ன ஆகும்? இதில் பூ தெரியாது. அத்தி மரத்தை பொறுத்த வரைக்கும் பூ வராது. நார்மலாக மற்றது எல்லாமே வந்து பூ பூத்து அதுக்கப்புறம் காய் காய்ச்சி அதுக்கப்புறம் கனியா மரம். ஆனால் இந்த அத்தி மரம் மட்டும் என்ன பண்ணுங்களா, முதல்ல காய் விடுதுங்களா, காய் விட்டு அப்புறம் கனியா மரம், பூ இதில் விடாது. அதனால தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, அத்தி மரத்தை பார்த்து இதில் கனி இருக்கான்னு பாரு, ஏன்னா இலைகள் இருக்கே, அப்போ கனிகள் இருக்கணும். இதில் கனிகள் இல்லை, எங்கே போச்சு? அதற்கு தான் வந்து நிறைய விஷயத்தில் பார்த்து கொண்டு வருகிறார். அதே மாதிரி நம்மளும் வந்து என்னத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவிற்குரிய இஸ்ரவேல் ஜனங்களாக அழைக்கப்பட்டிருக்கோம். நிறைய நேரத்தில் யார் மாதிரி இருக்கக்கூடாதுங்களா, சரிசெயர் பரிசெயர், இந்த 2 பேரும் எப்படி தான் இருந்தாங்க, அவருடைய குணலட்சணத்தை பார்த்து நம்ம பாடத்தை முடிக்கலாம். மாய்மாலமான காரியத்தை இவர்கள் பண்ணாருங்க. இதுக்கும் நம்ம இந்த அனுசரிப்புக்கும் எதனாவது சம்பந்தம் இருக்குதா? இருக்கலாம். பரிசெயர் சரிசெயர் எப்படி இருப்பாங்க? வாசிடலாம்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துப்புரம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பல்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசாரித்து கடவோம்.
இந்த 2 பேரும் இதற்கு கொஞ்சமாவது ஆப்டானாங்களா? பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகங்களும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க? ஒரு புளித்தமாவா இருந்தாங்க. நம்மளே தான் சொல்றாரு, நீங்க ஒரு புளித்தமாவா இருக்காதீங்க. கொஞ்சம் புளித்தமா என்ன பண்ணுங்களா? எல்லாத்தையும் வந்து புளிப்பாக்கிடும். நல்லா அப்பதான் புதுசா ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருப்போம். அதுல கொஞ்சோண்டு புளிப்பை ஊத்திட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகுது? ஃபுல்லா வந்து கெட்டு போக பண்ணிடுது. அதே மாதிரிதான் இந்த பரிசேயரும் சதுசேயரும் வெளியே பார்க்கும் போது தன்னை ஒரு மேன்மை உள்ளவர்களாக காட்டிட்டு இருந்தாங்க. ஏன் வசனம் போடலாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பரிசேயர்கள்லாம் எப்படி இருந்தாங்க? எல்லாத்துலேயும் நான் பர்ஃபெக்ட்ன்றாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்தாங்க? மக்களை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் காணி கொடுக்கணும்ப்பா, நீங்கள் அது செய்யணும்ப்பா, நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும்ப்பா, 3 வேளை இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தான் சொல்லுவாங்க, ஆனால் தன்னுடைய சுய நிலையில செய்ய மாட்டாங்க. எல்லா நேரத்திலும் ஒவ்வொருவரும் இந்த ஒரு காரியம் நம்மளை அறியாமலே வந்துடுது. பலதரப்பட்ட விஷயத்த நம்ம அன்பு கூறுறோம் சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். அதான் சொல்றாரு, பரிசேயரை சதுசேயரை போல நீங்களும் இருந்துராதீங்க. அவங்க வந்து எல்லா காரியத்திலும் வந்து என்ன சொல்றாங்க, நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், இதில் நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் இவ்வளவு விஷயத்த செய்யறேன்னு சொல்றாரு, ஆனா செய்யாம போயிடறாங்க. அதே தான் வந்து இந்த விஷயத்துல சொல்றாரு. இதற்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ இன்னும் வரக்கூடிய காலங்களில நம்ம என்னதான் பண்ணோங்க, எல்லா நேரத்திலும் ஒரே ஒரு விஷயம் பார்த்தலாம். நம்ம யோசுவா மட்டும் வாசிக்கலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீட்டானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்தின் சோராவுடைய குமாரனாகிய சப்தேயின் மகன் கர்மீனுக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீட்டானதினாலே சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. ஓகே, அந்த ஒரே ஒரு பர்சன், இப்ப நம்ம சொன்னோம் தெரியுங்களா, ஒரு பர்சன் வந்து தப்பு செஞ்சதுனால சம்பந்தமே இல்லாத ஒரு சிலர் வந்து மடிக்கப்பட்டாங்க. ஒரே ஒருத்தர் செய்தாரு, என்ன பண்ணாருங்களா, சாப தீட்டானதை எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால வாசிக்கலாங்க, அடுத்த ஒரு 2 வருஷம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை. அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயீயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயீயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளித்துவக்க செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலையிறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அந்த ஒரே ஒரு பர்சன் பண்ண தப்புனால என்னாச்சு, எத்தனை பேர் சாகடிக்கப்பட்டாங்க? 36 பேர் சம்பந்தமே இல்லாம வெட்டி போடப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஜெயிச்சிருக்க வேண்டியது அவர் பண்ண ஒரு தப்புனால தோத்துட்டாங்க. இதேதான் நம்ம கிட்டே சொல்றாரு. வாசிக்கலாம், அதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள் முடியும். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா விசேஷமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை பொறுமை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்தாவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துப்புடன் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நல்ல குணம் பொல்லாப்பு அப்படின்னு சொல்லாம துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு, துர்குணமாகிய நமக்குள்ள இருக்கிற அந்த மாம்ச சிந்தை, இதுவும் பொல்லாப்பாகிய இந்த புளித்த மாவு உங்களிடத்துல வேணாம். என்ன வேணுங்களா? துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அனைவரும் ஒரே சிந்தையோடும் ஒரே தேவனுடைய திட்டத்தோடும் பார்த்து வருகின்ற காலத்தில் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நாம்
அறிந்து அதை குறைகள் என்று பார்க்காம, நான் இது செஞ்சிட்டேன், இது எனக்கு தவறுன்னு தெரியுது, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கொடுப்பார்ல, கண்டிப்பாக மன்னிப்பு கொடுப்பார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம செஞ்சு செஞ்சு தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக மாறி நம்மை வழிநடத்தும்படியாக பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.